ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இடம் அது? அட்மாஸ்பியரை பார்த்தா தெரியல, செத்து மேலே வந்திருக்க. உட்காரு. புகை மண்டலம்லாம் ஒன்றுமே காணோம். பவர் கட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஸ்மோக் மிஷின்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். என்ன ஆச்சு? ஏன்பா, அதிசய பிறகு காலத்தில் தான் நோட்டு லெக்சர் இருந்துச்சு, எழுதுறதுல தப்பு பண்ணீங்க. இவ்வளோ சிஸ்டம் போட்டு 72 27 டைப் பண்ணி வச்சுருக்கீங்க. என்னையா வேலை பார்க்குறீங்க? உங்களெல்லாம் வச்சு எப்படியா டார்கெட் அச்சீவ் பண்ணுறது? சாரிப்பா, உனக்கு இன்னும் டைம் இருக்குது, நீ திரும்பி போகலாம். ஐ, இது வேறயா? வெளில வரும்போதே போர்டை பார்த்தேன். ஆர்டிஐ, தகவல் பெறும் உரிமை சட்டம். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க லிஸ்ட் எடுத்து உங்கள் சீட்டை காலி பண்ணிவிடுவேன். ஓகேவா? என்னையா பிரச்சனை உனக்கு? இப்போ என்ன பண்ணணுங்கிற? தப்பு உங்கள் சைடில். வெறும் கையோட அமிச்சா எப்படி? ஏதாவது ஆஃபர் கொடுங்க. இங்கே என்னையா? சரி, நீயே சொல்லு. இப்போது செத்து போய் யாராவது பெரிய மனுஷங்க மேலே வந்திருப்பாங்கல்ல, அவங்கள யாராவது என் கூட அனுப்பிச்சிருங்களேன். அது சரி, கூட்டிகிட்டு போய் நீ என்ன பண்ண போகிற? அவ்வளோ பெரிய ஆளை உயிரோட கூட்டு போகிற காரணத்தை வச்சு அப்படி நானும் செட்டில் ஆகிடுவேன்ல. சரி, நீயே செலக்ட் பண்ணு. நிறையா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குப்பா, அதெல்லாம் நீ கம்ப்ளீட் பண்ணணும். ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் ஓனர் ஸ்டீவ் ஜாப்ஸ், அவரை நான் கூப்பிட்டு போகிறேன். இந்தா, இதில் நீ சைனை போடு. இன்னும் நீங்கள் திறந்தலையா? நன்றி தோழரே. எதுக்கு? இந்த பூமியை மீண்டும் தரிசிக்க எம்மை அழைத்து வந்தமைக்கு. சார், நீங்கள் சுப்பிரமணி, நீங்கள் பாரதியார் தானே? ஓடி விளையாடு பாப்பாவை மட்டும் தெரிந்து கொண்டு பலரும் பாரதி என்று திரிவதால் இப்பொழுதெல்லாம் நான் வெறும் சுப்பிரமணி மட்டுமே. நீங்கள் ஏன் சார் வந்தீங்க? நான் ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாம் கேட்டேன். இறந்தவர் உலகம் உங்களை அதிர்ச்சியுடன் வரவேற்கிறது. தண்ணி போட்டு விட்டு வண்டியை ஓட்டி மண்டையை போட்டிருந்தால் என் ஒன்றையும் தொடர்ந்து 3 பூச்சியங்களை அழுத்தோம். இல்லை என்றால் நாளை மறுநாள் தான் தொடர்பு கொள்ள முடியும். How can I help you, sir? யோ, ஸ்டீவ் ஜாப்ஸை கேட்டால் என்ன பாரதியார் ஆரம்பிச்சிருக்கீங்க? எஸ்டி ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு பதிலாக எஸ்யூ சுப்பிரமணி பாரதியை நீ தான் செலக்ட் பண்ணியிருக்க. அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் திரும்பி வந்தா நீயும் வர வேண்டியிருக்கும். அங்கே அவரை நல்லா கவனிச்சுக்கோ. ஸ்டீவ் ஜாப்ஸ் வச்சு எவ்வளோ பிளான் போட்டிருந்தேன். உங்களால் நயா பைசா பிரயோஜனம் இருக்கா சார்? அதுவும் சரிதான். என்னுடைய நூல்களை கூட நாட்டுடைமை ஆக்கி விட்டார்கள். அப்படியே இல்லைனா மட்டும் ஹாரி பாட்டர் மாதிரி கியூல நின்று தான் வாங்கிட்டு போவாங்க. இந்த சிறு ஏமாற்றத்தை கூட தாங்க முடியவில்லை உங்களால். கம்முன்னு படுங்க. தோழரே, தோழரே, எழுந்திருங்கள், வாருங்கள், ஞாயிறு காண செல்வோம். ஞாயிறா சார்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. வாரும், ஞாயிறும் நன்று, திங்களும் நன்று. செவ்வாய் நன்று, புதன் நன்று. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடிக்கும் பாருங்க வெயில். ஏசி இல்லாமல் அரை மணி நேரம் இருக்க முடியாது சார். வாங்க சார், டீ குடிக்க போகலாம். சுடர்களெல்லாம் இனிது, உலோகமும் மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் மிக இனியன. தேநீரும் இனியது. ஏன் சார், நான் ஆஃபீஸ் போகணும் சார். உங்களை அப்படி ரோடோட கூட்டு சுற்றுறதா என் வேலை. என்னை பார்த்துக் கொள்வதே உங்கள் வேலை. சார் சார், இது குழந்தைங்க விளையாடுறது சார். நமக்கு டைம் ஆச்சு, வாங்க சார் போகலாம். நான் மட்டும் என்ன, சற்றே வளர்ந்த குழந்தை தானே. தயவு செய்து இதை கொஞ்சம் மாட்டி விடுங்களேன். எத்தனை மாற்றங்கள்! இதுக்கேவா இப்போ பொண்ணுங்களே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இளமை இனிது, முதுமை இனிது, உயிர் நன்று, சாதல் இனிது. உங்களோட இருக்கிறதுக்கு செத்து மேலே போனல, அங்கேயே பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கலாம்.
வெல்கம் டு பீஸா ஹட் சார். உங்களுக்கு என்ன வேணும்? திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். ஏன் சார் திண்ணிய நெஞ்சம் வேணும் நீங்களே, அதை வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணுறது? ஒரு 10 கோடி ரூபா பேங்க் பேலன்ஸு, ஈசிஆரில் சூப்பராக ஒரு வீடு, நல்லா நச்சுன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இல்லாம தான் சார் லைஃப்பில் சந்தோஷம். அப்போது வாழ்க்கைக்கு பொருளாதார வெற்றி தான் முக்கியம் என்கிறீர்கள். உங்ககிட்ட மனுஷன் பேச முடியாது சார். நேற்று ராத்திரி ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி சார். உங்கள் மீது வருத்தமில்லை. ஆனால் இன்று செப்டம்பர் 11. ஓ 9/11 அமெரிக்காக்கான வருத்தமா? நான் இன்று உங்களுடன் வரவில்லை. என் எழுத்துக்கள் அடங்கிய ஒரு தொகுப்பினை எனக்கு வாங்கி தர முடியுமா? நீங்கள் எங்கேயே இருங்க, கண்டிப்பாக அதுக்காகவே நான் வாங்கிட்டு வரேன். சொல்றா, எந்த ஹாஸ்பிட்டல்ரா? டாக்டர் சுரேஷ். வாட் அ கைஸ், ஒரு விசா கிடைக்காதுக்கலாமா சூசைட் அட்டன் பண்ணுவாங்க? இஸ் he that mad? இஸ் he all right now? இஸ் வெரி மச் ஓகே. என்ன பசங்கப்பா நீங்கள், ஒரு சின்ன தோல்வியை கூட உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையே. எக்கனாமிக் சக்ஸஸ் தான் லைஃப்னு நினைக்கிறீங்க. எப்போ டாக்டர் அவனை டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? ஒரு 2 நாள் இங்கே இருந்துட்டு போட்டோம். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். தம்பி என்ன புக் வச்சுருக்கீங்க, காமிங்க. சர்ப்ரைஸ் டு see this book in your hand. சும்மாவா சொன்னா, எத்தனை கோடி இன்பம் வைத்த என் இறைவா. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். என் நூல் தொகுப்பினை வாங்கிவிட்டீர்களா? இருக்கிற டென்ஷனில் இது வேறயா? வாங்கிட்டு வரல சார். சார் எங்க போனார் இவரு? பாரதி சார், சார் புக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். ஹலோ, சொல்லுப்பா. பாரதியாரை காணோங்க. அவர் தான் இங்கே வந்துட்டாரு. அங்க எங்கங்க வந்தாரு? இவ்வளவு நேரம் இங்கெல்லாம் இருந்தாரு. இன்னைக்கு செப்டம்பர் 11 பாரதியாரோட இறந்த நாள். ஆக்சுவலி அக்ரிமெண்ட் படி அவங்க இறந்த நாள் அன்னைக்கு இங்கே திரும்ப வந்துடணும். அந்த மாதிரிலாம் எதுவும் என் அக்ரிமெண்ட்ல போடலையே. போட்டிருக்குமே, நல்லா உத்துப்பாரு. ஸ்டார் இருக்கா? ஆமா. ஸ்டாரத்தோடு அதுக்குள்ள எல்லாம் இருக்கும்.